ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லும் பொழுது சார்ஜ் ஆகுது பாருங்க இல்லையா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. காரணம், அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்ருவை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. இன்று உங்களுடைய கடன் கஷ்ட நஷ்டங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை உள்ள வச்சுட்டு இருக்காங்க. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்பொழுதும் வெற்றி, எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. ஆமென். அப்படி அந்த வெற்றியை கொண்டாடுவது தான் கிறிஸ்தவம். அப்ப 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஆமென். எல்லா இடங்களிலேயும், உங்க வேலையில, வியாபாரத்துல, தொழிலில, குடும்பத்துல, ஊழியத்துல, பிரயாணங்களில் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனைய, அந்த வாசனை ஒரு சென்ட், இன்டிமேட் சென்ட் அடிச்சுன்னு வந்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கு விசிட்டிங் கார்டு வேணாம், அது ஒரே ரூமே தூக்குது இல்ல. நீங்க போய் உக்காந்தீங்கன்னா கிறிஸ்துவின் வாசனை வீசுதா, இல்லைன்னா உங்க ஜாதி வாசனை வீசுதா? கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். எந்த மதத்துக்குள்ளும் கிறிஸ்து இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜாதியில, மதத்துல, குளத்துல என்ன கூறு, என்ன ஊரு இல்ல கேட்கறாங்களே, என்ன குளம், என்ன கோத்திரம். ஹல்லேலூயா. அதுல அவர் இல்ல. இப்ப நான் போனா என் மேல கிறிஸ்துவின் வாசனை வீசணும். இதுல கேட்பாங்க, நீங்க சிஎஸ்ஐயா? ஏன் சிஎஸ்ஐயோ, இசிஐயோ, ஏஜியோ, ஓஜியோ, என்எல்ஏஜியோ, பிஜி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பத்தாதா? ஏங்க, செத்தா 3 நாள் தான் வெளியே வைக்க முடியும். அதுக்கப்புறம் நாரிஷன் கவர்மெண்டே பொச்சிருவான். நீ எந்த டினாமினேஷன் டாமினேஷன்லாம் இரு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி. ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதுசுனா பழச போட்டு கிளறக்கூடாது, கிண்டக்கூடாது, நோண்டக்கூடாது. அது புதைக்கப்பட்டது, அது நோண்டி போய் திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பழைய செய்த பாவ பழக்க வழக்கத்துல இருந்து, மூட பழக்க வழக்கத்துல இருந்து, அவ நம்பிக்கையில், அவ விசுவாச கர்த்தரோட தூக்கி எடுத்து கர்த்தரோட பிள்ளையா வைத்து சாட்சியா வைத்திருக்கிறாரு. அதுவே பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதானவுடன் நீங்க போய் சொல்லும் பொழுது, கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சார்ஜ் ஆகுது. கேட்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. காரணம், உங்கள் வார்த்தை ஒவ்வொன்றுமே உப்பில் சாரமேறினதாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இல்லையா? நீங்க போற இடத்துல அதை விட்டுட்டு போன உடனே கேட்க வேண்டியது, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? அப்புறம் ரெண்டாவது கேட்கறது, எந்த ஊரு? 3வது என்ன குளம், என்ன ஜாதி? இவர் பேர் கிறிஸ்தவர் வேற. ஏங்க, ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் உட்கார வைக்கிறேன்னு வைங்களேன், அவரு ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, அவரு ஏதோ ஒரு ஜாதி மதம் வந்துட்டாருன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு வேண்டாதவன், பிடிக்காதவன், தெரியாதவன் எல்லாத்தையும் தண்ணி இல்லாத காடுதான் இல்லையா? அது கிறிஸ்தவத்துல தான் அதிகமா நடக்குது. நான் அதுல ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட நீங்களும் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். கிறிஸ்தவ மதத்துக்குள் அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தைக்குள், வசனத்துக்குள், அவருடைய ஜெபத்துக்குள், எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்தால் வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில தோல்விகள் தோற்று போக வேண்டும் ஆண்டவரே. வெற்றி நிறைந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய வாசனை வீசுகிற பிள்ளையாய் மாற்றுங்க. இந்த சத்ருக்கு இடமில்ல ராஜா. கஷ்ட நஷ்டங்கள் மாற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே என் தேவனை செய்யும்படியாக திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.